பசித்தோரை உயர்த்துகிறார், பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார், செல்வரை வெறும் கையாய் அனுப்பிவிடுகிறார். லூக்கா 1:53. அன்னை மரியாள் தொடர்ந்து தனது பாடல் மூலமாக சமுதாயத்திற்கின்ற தீமைகளை எல்லாம் கோடிட்டு காண்பிக்கிறார்கள். அதன் வழியாக யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ, எவரெல்லாம் அடிமையாக இருக்கிறார்களோ அவர்களை பசி உள்ளவர்கள் என்று அவர் அடையாளம் காண்பிக்கின்றார். பசி என்பது உணவை மாத்திரம் மையமாக கொண்ட ஒன்றாக அன்னை மரியாள் இங்கு கூறவில்லை. மாறாக பல்வேறு வகையான தேவைகள், அடிப்படை தேவைகள், பல்வேறு உரிமைகளை எல்லாம் மனதிலே கொண்டு பாடல் பாடுகிறார்கள். எப்படி என்றால், பசித்தோர் இப்பொழுது கடவுளால் மையப்படுத்தப்படுகிறார்கள். பசித்தோரை நலன்களால் நிரப்பி உள்ளார். பசித்தோருக்கு உணவு கொடுத்தார் என்று சொல்லவில்லை, பசித்தோரை நலன்களால் நிரப்பி உள்ளார். இறந்த காலத்திலே அந்த வார்த்தை அங்கு பயன்படுத்தப்படுகிறது. அதற்கு முன்பு இருக்கின்ற பகுதி, இருதயத்தில் செருக்குள்ளோரை சிதறடித்து வருகிறார். நிகழ்காலம் அது. இங்கு தனது அனுபவத்தை சொல்லுகின்றார். பசி தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். தன்னை போன்ற பெண்கள் அடிமைப்படுத்தப்பட்ட நிலையானது மாற்றப்பட்டு விட்டது. அன்னை மரியாளை பார்த்து இறைத்துதன் சொன்ன வார்த்தை இதை நிறைவேற்றுவதாக புரிந்து கொள்கிறார். அருள்மிகு பெற்றவரே வாழ்க. இந்த வார்த்தை இருக்கிறதே, இந்த வார்த்தை இந்த வசனத்திற்கு சாட்சியாக இருக்கிறது. அதாவது, பசித்தோரை நலன்களால் நிரப்பி உள்ளார். பெண்கள் எந்த வகையெல்லாம் அடிமைப்படுத்தப்பட்டார்கள். ஆனால் இப்பொழுதோ கடவுள் அவருடைய அடிமைத்தனத்தை பார்த்திருக்கின்றார். தங்களுடைய அடிமைத்தனத்தினாலே வேதனை அடைந்திருக்கின்ற பெண்கள், உரிமையற்ற பெண்கள், உதாசீனப்படுத்தப்பட்ட பெண்கள், இரண்டாம் தர குடிமக்களாக கருதப்பட்ட பெண்கள் இப்பொழுது அந்த நாட்டிலே சமயத்தின் வழியாக மையப்படுத்தப்படுகிறார்கள். எனவே தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை அன்னை மரியாள் இப்பொழுது சாட்சியாக சொல்கிறார்கள். நலன்களால் நிரப்பி உள்ளார். இன்றும் அநேக வகையிலே உரிமையற்று வாழ்கின்ற மக்கள் பல நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் உரிமை பெறுவதும், உரிமைக்காக குரல் கொடுப்பதும் அவர்களுடைய பொறுப்பு மட்டுமல்ல. நன்கு வாழ்ந்து வருகின்ற, உரிமை பெற்றுக்கின்ற, செல்வாக்கு பெற்றுக்கின்ற, அனைத்து தேவைகளுமே பெற்றுக்கொண்டிருக்கின்ற எல்லாரும் உரிமையற்ற மக்களுக்காக பணியாற்றத்தான் இந்த பாடல் பாடப்பட்டிருக்கிறது. அதிலே திருச்சபை தன்னை முன்னிறுத்தி உரிமையற்ற மக்கள் உரிமை பெறுவதற்காக பாடுபடுதல், பணியாற்றுதல் அவசியமாக்கப்படுகிறது. கல்வியற்ற உரிமை. எனவே கல்வி இல்லாத நிலையிலே வேலை வாய்ப்பு இல்லை, வேலை வாய்ப்பு இல்லாத நிலையிலே வருமானம் இல்லை, வருமானம் இல்லாத நிலையிலே சமுதாயத்திலே அந்தஸ்து இல்லை. இவற்றெல்லாம் பூர்த்தி செய்வதற்காகத்தான் திருச்சபையானது 2000 ஆண்டுகளாக பணியாற்றி வருகிறது. அன்னை மரியாள் தனது பாடல் மூலமாக இங்கு அழகாக வடிவமைத்து நாம் கீழ்ப்படிந்து நடக்க கற்பித்து வருகிறார்கள். அன்னை மரியாள் நமக்கு பாடம் நடத்துகிறார்கள், அடிப்படையான கல்வியை கற்றுக் கொடுக்கிறார்கள். இங்கு ஆண்டவரின் அதிகாரம் எப்படி என்றால், அனைத்து மக்களுக்கும் அதை பகிர்ந்து கொடுக்கப்படுதல். மக்களை ஒடுக்குவோர் மாத்திரம்தான் செல்வமுடையவர்களாக இருந்தார்கள், இன்னும் இருக்கிறார்கள். இப்பொழுது கடவுள் தனது அதிகாரத்தை, தன் உரிமையை எல்லா மக்களுக்கு பகிர்ந்தளிக்கின்றார். அந்த ஒரு கல்வியை நாம் உள்வாங்கிக் கொண்டு எல்லாருக்கும் அறிவிக்கவும், எல்லாரும் நலன் பெறவும் நாம் அர்ப்பணித்தல் வேண்டும்.
அதே வேளையிலே எவர் ஒருவர் அதிகாரம் பெற்றிருந்து மக்கள் ஒடுக்கினார்களோ அவர்கள் வெறும் கையாய் போய்விடுவார்கள். மக்களை ஆட்சி செய்த ரோம் அரசும் அதனுடைய அதிகாரபூர்வமான அரசாங்க மொழியும் காணாமல் போனது. உலக ஆட்சி மொழியாக இருந்த லத்தீன் மொழி அழிக்கப்பட்டு விட்டது. அந்த மொழியானது தீமைக்கு பயன்படுத்தப்பட்டது. அந்த அரசும் அந்த மொழியும் அதிகாரத்தை இழந்தது. இது உலக வரலாறு. லத்தீன் மொழி அழிந்து போன மொழி. எந்த ஒரு மொழி மக்களை அடிமைப்படுத்துகிறதோ அது அழிந்து போகும், காணாமல் போகும். கடவுள் மக்களுக்கு அதிகாரத்தை வழங்குகின்றவர்கள். அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவோர் அதிகாரத்தை இழந்து போவார்கள், வெறும் கையாய் போய்விடுவார்கள். அதிகாரம் இல்லாமல் அடிமைப்படுத்தப்பட்டு வேதனையோடு வாழ்ந்தவர்களுக்கு அதிகாரம் வழங்கப்படும். அவர்கள் இறைவனுடைய பிரதிநிதியாக செயல்பட அவர்கள் நியமிக்கப்படுவார்கள். அந்த பணியை மக்கள் உணர்ந்து கொள்ள இறைவார்த்தை வழியாக நாம் பணியாற்றிட நாம் அர்ப்பணிப்போம். அன்பு நிறைவாவது அன்புக்காக மகிழ்ச்சி அடைகின்றோம். பசி உள்ளோர் நலன்களால் நிரப்பப்பட்டதற்காக மகிழ்ச்சி அடைகின்றோம். உரிமையற்று வாழ்கின்ற மக்கள் உரிமை பெற்றுக்கொள்ள நாங்கள் அர்ப்பணிக்க எங்களை பலப்படுத்தியிருந்தோம். இறைமகன் இயேசுவின் ஜெபங்களும் எங்கள் தாயும் தந்தையுமான கடவுளே, ஆமென்.